கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருவரே மெய்யான தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு ஒரு இரட்சகர் இல்லை என்று சொல்லி. ஆகவே பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த முழு உலகத்தையும் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் மாத்திரம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்தார். குறிப்பாக அநேக மக்களை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். அநேக மக்கள் ஆண்டவர் நோக்கி வந்தார்கள், வியாதியோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, பல்வேறு விதமான பிரச்சனையோடு வந்த மக்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி அவர்களை சுகப்படுத்தின நாம் வேதத்தில் பார்க்கிறோம். யாத்திராகமத்தில் கூட நாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை குணமாக்குகிற கர்த்தர் நானே என்று சொல்லி இருக்கிறார். ஐ எம் த லார்ட் ஒன் ஹூ ஹீல்ஸ் யூ என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அவர் சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய சுகவீனம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பலவீன வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை குணமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அதே ஆண்டவர் தான் பவுலை பார்த்து சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டு அதே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் மகனே, மகளே, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோமா, பை ஸ்ட்ரிப்ஸ் வி ஆர் ஹீல்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே பாருங்கள், அவர் நமக்காக எத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எவ்வளவு வேதனைகளை ஏற்றுக்கொண்டார், எவ்வளவு பாரங்களை ஆண்டவர் நமக்காக ஏற்றுக்கொண்டு நமக்காக ரத்தம் சிந்தி உனக்காக எனக்காக தன்னுடைய உயிரையே அவர் பலியாய் கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையில் நம்முடைய வியாதிகளை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே உங்களுக்கு வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, உயிருக்கு ஒருவேளை போராடி கொண்டிருக்கலாம், இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கலாம், மருத்துவர்களை கைவிடப்பட்டிருக்கலாம், பல்வேறு விதமான வேதனையின் வழியா நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் பதிலாக இருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரம் போதும் உங்களை குணமாக்குவதற்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் அநேகரை அவர் சுகமாக்கி வருகிறார். நம்ம அநேக சாட்சிகளுடைய கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் கூட பாருங்கள், 38 வருஷமாய் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெதஸ்தா குளத்தின் அருகே, அவன் 38 வருஷமாக அவன் படுத்த படுக்கையா இருந்தான். அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே, பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே பாருங்கள், அந்த இடத்துல ஒரு மனுஷன் 38 வருஷமா இருக்கிறான். வானத்தில் இருந்து தேவதூதன் ஒருவனை இறங்கி வந்து அந்த குளத்தை கலக்கின உடனே அந்த குளத்துல யார் முதலாவது இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தான், அவன் சுஸ்தம் அடைவான். ஆனா 38 வருஷம் வியாதியை கடந்த மனுஷன் அந்த குளத்துல போன இறங்க முடியவில்லை. அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னார். உடனே அவன் எழுந்து நடந்தான். பிரியமானவர்களே, பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்தீர்களா? 38 வருஷம் வியாதியை கடந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். பிரியமானவர்களே, அதே போல வேதத்துல பார்க்கிறோம், 18 வருஷமாய் நிமிர முடியாத கூனி, 18 வருஷம், நாட் 1 or 2 years, 18 வருஷமா நிமிர முடியாத கூனியா இருந்தவள், அவளிடத்துல ஒரு அசுத்த ஆவி பிடிக்கப்பட்டது. அவர் நிமிர முடியாத கூனியா இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 18 வருஷமாய் கிரிப்பிள்டு ஸ்பிரிட் அவளால் பாதிக்கப்பட்டு, அசுத்த ஆவி பாதிக்கப்பட்டு அவர் நிமிர முடியாத கூனியா 18 வருஷமா இருந்தால். பிரியமானவர்களே, நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்து மேல் தம்முடைய கரத்தை வைத்த உடனே அவள் நிமிர்ந்து நடந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்த ஆவிலிருந்து அவர் விடுதலையாகி அவள் சுகம் பெற்றதென வேதத்துல பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருவரே பெரிய டாக்டர், அவர் ஒருவரே சிறந்த மருத்துவர். பிரியமானவர்களே, அவரால் முடியாத தீர்க்க முடியாத வியாதி ஒன்றுமே கிடையாது. பிரியமானவர்களே, 38 வருஷம் வியாதியை கடந்த மனுஷனை கர்த்தர் சுகமாக்கினார். 18 வருஷமாய் நிமிர முடியாத கூனியை கர்த்தர் நிமிர செய்தார். அதே போல 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்க, பெரும்பாடு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம், 12 years she was suffering from bleeding. 12 வருஷமா இரத்தப்போக்கு வியாதினாலே பெரும்பாடுபட்டு தனக்கு இருந்த ஆஸ்திகளை எல்லாம் வைத்திருந்து செலவழித்தும் சற்றாகில குணமடையாமல் இருந்த எல்லா ஆஸ்திகளையும், பணத்தையும், சொத்துக்களை எல்லாவற்றையும் வைத்திருந்து செலவழித்து கொஞ்சமாகில சுகம் அடையாத அந்த பெண்
பெண் என்ன செய்கிறாள்? இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். அசைக்க முடியாத நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவருடைய உதிரப்போக்கு நின்று போயிட்டு என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை வியாதியோடு வந்து கொண்டிருக்கிறீர்களா? பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? சுகவீனத்தோடு இருக்கிறீர்களா? சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த உலகத்தை வாழ்வதை விட மரித்து போவதே மேலென்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாவது நலமாயிருக்கும் என்று நீங்கள் அந்த யோனாவை போல சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை முறுமுறுத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். பிரியமானவர்களே, அவருடைய அபிஷேக வல்லமை நம்ம மீது இறங்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்புகிற பொழுது, எல்லா கட்டுகளிலிருந்து எல்லா வியாதிகளிலிருந்து ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண சுகத்தை அவர் தந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் மீது விசுவாசம் வையுங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளையை ரட்சிக்குமா? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளையை ரட்சிக்கும். நான் விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரிடத்துல வந்து அவருடைய பாதத்தில் நீங்கள் அவர் நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு வியாதியை நீக்கி உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை தருவார். நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை தான் அந்த உலகத்துல ரொம்ப அவசியமானது, முக்கியமானது. பிரியமானவர்களே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று பழமொழி சொல்லுவார்கள். நாம் கூட நோயற்ற வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நீங்கள் எப்படிப்பட்ட வியாதி, எப்படிப்பட்ட போராட்டம், எப்படிப்பட்ட பிரச்சனை, பாடு, எந்த வழியாக நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் அவர் பெரிய பரிகாரியாக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் பரிசுத்த வேதாகமத்தில், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன்னை குணமாக்குகிற கர்த்தர் நான் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அல்லவா? 38 வருஷமாய் வியாதியை கடந்த மனுஷனை கர்த்தர் சுகமாக்கினார். 18 வருஷம் நிமிர முடியாத குணை கர்த்தர் சுகமாக்கினார். 12 வருஷம் பெருவாழ்வு சொல்லி கர்த்தர் சுகமாக்கினார். அதே தேவனாகி கர்த்தர் இன்றைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்களை அவர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனையோ சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையான என்னுடைய அருமை நண்பர் பாஸ்டர் பாணி அவர்கள் இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபிக்கிற ஊக்கமான ஜபத்தாலே, கண்ணீர் ஜபத்தினாலே, உபவாச ஜபத்தினாலே அநேக மக்கள் அற்புதங்களை பெற்று வருகிறார்கள். என்னுடைய ஊழியத்திலே கூட அநேக இடங்களில் பார்க்கிறேன். ஆண்டு அதிசய அற்புதங்களை செய்கிறதை நாங்கள் கண்கூடாய் காண்கிறோம் ஒவ்வொரு நாளும். பிரியமானவர்களே, ஆண்டு மீது நம்பிக்கை வைப்பீர்களா? அவர் மீது விசுவாசம் வைப்பீர்களா? அவரை தேடுவீர்களா? அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரத்யேக இடம் கொடுப்பீர்களா? பிரியமானவர்களே, ஜீசஸ் தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் என்று சொல்லி ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது, அவரை நீங்கள் தேடும் போது, அவர் மீது விசுவாசம் வைக்கும் போது கர்த்தர்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால் நாம் குணம் ஆகிறோமா? பை ஹிஸ் ஸ்ட்ரிப்ஸ் we are healed என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய தழும்புகளால், அவருடைய ஆணையில் பாய்ந்த கரத்தினாலே, இயேசப்பா என்னை சுகப்படுத்துங்க, என்னுடைய வியாதி அப்புறப்படுத்தும், என்னுடைய கால்வலி எடுத்து போடுங்க, கை கால்வலி எடுத்து போடுங்க, வயிற்று வலி எடுத்து போடுங்க, என்னுடைய தலைவலி, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, கேன்சர் வியாதியாக இருந்தாலும் சரி, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ஃபெயில், வாட்டர் மேபி டிசீஸ், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவரை நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவரப்பா, ஒருவரே சுகமாக்க வல்லவராக இருக்கிறது சொல்லி கண்ணீரோடு பாரத்தோடு அவரிடத்துல வந்து உங்களை உள்ளத்தை ஊற்றி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டு நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஆண்டவரை நம்புங்கள். அவர் மீது நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம் வையுங்கள். அவர் ஒருவரே பரிகாரியை கர்த்தர், அவர் ஒருவரே நம்ம நம்ப தகுந்தவர், அவர் ஒருவரே நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர். அவர் நமக்காக அவர் என்ன செய்ய போகிறார்? சீக்கிரம் வரப்போகிறார். உலகத்தை நியாயந்திருக்க இந்த கடைசி நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அவரை பற்றி கொள்ள நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் நம்மை சுகப்படுத்தி இந்த உலகத்தில் ஆரோக்கியமாய் சாட்சியவள கிருபை செய்வார். பிரியமானவர்களே, இந்த பொல்லாத உலகத்திலே பல்வேறு விதமான வியாதியில பாதிக்கப்பட்ட மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். எங்க போனால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. God bless you. God's grace may be with you. Amen.